மக்களை ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த மாதிரி நம்ம சீனுவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நம்ம மாயா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை வச்சே புவனேஸ்வரியை கதற விடுறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் ரொம்ப நாளாக சந்தேகப்பட்டு இருக்க மாதிரி புவனேஸ்வரிக்கு நம்ம என்ன பிளான் பண்ணாலும் தெரிஞ்சிடுது. அவளுக்கு எப்படி தெரியுது? அவள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சுருக்கணுமோ, அதனால தான் அவளுக்கு எல்லாம் தெரியுதோன்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுக்கிட்ட சொல்லும்போது ஒரு ஐடியா பண்ணி மாயா எல்லா இடத்துலையும் ஒரு டிவைஸை வச்சு அப்படி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. அதில் எதுவுமே சவுண்டு கேட்ட மாதிரி இல்லை. நம்ம சீனுவோட பக்கத்தில் வரும்போது மட்டும் சவுண்டு கேட்குது. ஏதோ ஒரு பக்கு இது பக்கத்தில் தான் இருக்குது. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சீனுவோட உடம்புலேருந்து வர மாதிரி இருக்குது. உடனே டென்ஷனான நம்ம மாயாவும் சரி சீனுவுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு சீனோட ஹார்ட் பக்கத்தில் வைக்கிறாங்க. அப்படியே அதில் லைட் அடிக்குது, சவுண்டும் கேட்குது. அதை கேட்ட உடனே நம்ம மாயா அதிர்ச்சியாகி அப்போ எத்தனை நாளாட்டு இந்த புவனேஸ்வரி ஏதோ ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணது உன்னோட உடம்புல இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அதான் அன்னைக்கு ஒருக்கா ஆக்சிடெண்ட் ஆச்சுல உனக்கு, அப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருந்து அந்த சமயத்தில் தான் ஏதாவது ஒரு பொருளை உன்னோட உடம்புல அந்த சிப்பை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போவே ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செக்அப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம சீனுவும் மாயாவும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அப்படி நம்ம மாயா தனா கிட்டே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இத்தனை நாளாட்டு சந்தேகப்பட்டது சரியாக தான் இருக்குது. சீனுவை தான் பகடக்காயாக யூஸ் பண்ணி அந்த சர்ஜரி சமயத்தில் சீனுக்கிட்ட இப்படி புகுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சொன்ன உடனே தனாவும் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சீனுவை செக்அப் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஒரு பொருள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. டாக்டரும் உடனே இதை ரிமூவ் பண்ணணும் அப்படி சொன்ன உடனே மாயாவும் சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செய்திடலாம் டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சீனுவுக்கு மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம மாயா அப்படியே அதிர்ச்சியாகி சீனுக்கிட்ட சீனு உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் நீ எதுவுமே கவலைப்படாத மாயா, எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. இது வரைக்கும் அந்த புவனேஸ்வரி என் உடம்புல இப்படி ஒரு செயலை பண்ணியிருக்கான்னு எனக்கே தெரியலை மாயா அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும் ஆமா சீனு, எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வேலையை செய்திருப்பா, இவளையெல்லாம் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சீனுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம தனா எல்லாரும் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆப்ரேஷனும் முடியுது. அந்த டாக்டர் அந்த பொருளை எடுத்து நம்ம மாயாக்க கையில் அப்படியே கொடுக்குறாங்க. மாயா அதை வாங்கி அப்படியே பார்க்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருக்கணும். இனி இந்த புவனேஸ்வரிக்கு இதை வச்சு நம்ம எப்படியாவது ஒரு சூழ்ச்சி வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா சொல்லும்போது தனாவும் நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு மாயா, வேணும்னு சொல்லிட்டு சீனுவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் பண்ண வச்சு இப்படி ஒரு செயலை பண்ணவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தனா கதிர் மணி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணாராங்க. மணியும் நம்ம மாயா கிட்ட நல்ல வேளை என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் போயிட்டு மாயா ஒன்னால தாம்மா எனக்கு பையன் இப்போ உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மணி மாயாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. மாயாவும் இதை எப்படியாவது இந்த புவனேஸ்வரியை என்னதாவது ஒரு வேலை பண்ணணும், எவ்வளோ நாள் தான் நம்ம அவளை என்ன சொன்னாலுமே கேட்காம நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை செய்திருப்பான்னு சொல்லி நம்ம மாயாவோ இந்த டிவைஸ் அப்படியே கையில் பத்திரமா வச்சுருக்காங்க. சீனுக்கு மயக்க தெளிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவோ சீனுவை பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே சீனு கிட்ட சீனு உனக்கு இனி எந்த பிரச்சனையுமே வராமல் நான் பார்த்துப்பேன், இனி நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம சீனுவும் இந்த புவனேஸ்வரியை பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதுபடியே நம்ம தனா கதிர் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம மாயாவும் அந்த டிவைஸை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பிளான் எல்லாமே நல்ல சூப்பராக போயிட்டுருக்கு. அது ஒருத்தர் ஒரு வெள்ளை கலர் ஜிப்பாக போட்டுட்டு ஒருத்தர் நெட்டையாக இருப்பார்ல, அவர் விபத்தில் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இது எல்லாமே புவனேஸ்வரியோட காதில் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறா மாயா, யாரை சொல்கிறா, ஒரு சமயம் அது அண்ணனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசனை வரும்போது நம்ம மாயாவும் எல்லாமே இந்த புவனேஸ்வரிக்கு வேண்டுன ஆள் தான், இந்த ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது புவனேஸ்வரியும் அப்படியே டென்ஷன் ஆடுறாங்க. பசுபதி அண்ணனுக்கு தான் ஏதாவது பிரச்சனை ஆகிட்டோம், இப்போவே நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியதானு சொல்லிட்டு ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு ரொம்பவே டென்ஷனாக அண்ணான்னு சொல்லிட்டு கதறி அழுத மாதிரி அந்த புவனேஸ்வரி அந்த இடத்துக்கே வராங்க.
அங்க வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறத பார்த்த உடனே, "என்னாச்சு? யாருக்கு என்ன அடிபட்டுட்டு?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, இப்பதான் ஒருத்தங்களுக்கு ஒரு ஆளு ஹைட்டா ஜிப்பா எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு இப்பதான் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க." "எந்த ஹாஸ்பிட்டல்?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க உள்ளவங்க எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் பேர சொல்றாங்க. புவனேஸ்வரியும் பயங்கர பதட்டமா கதறி அழுதபடி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட்டா வராங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம சீனு, மாயாவும் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த சமயமா பார்த்து புவனேஸ்வரி கதறி அழுறது எல்லாமே நம்ம சீனு, மாயாவுக்கு தெரிய வருது. அதோட இல்லாம நம்ம தனாவும் மாயாவுக்கு ஃபோன் பண்ணி, "மாயா கொஞ்சம் முன்னாடி தான் இந்த புவனேஸ்வரி இந்த இடத்துக்கு வந்தா பார்த்துக்க. நாங்க பார்த்தோம். ரொம்ப கதறி அழுது டென்ஷன்ல தான் வந்துட்டுருக்கா. நம்மள எத்தன நாள் வேலை காட்டியிருப்பா. நம்ம எத்தன நாள் குழம்பி போயிருப்போம். இவளுக்கு எப்படி இந்த திட்டம்லாம் தெரிஞ்சுன்னு இன்னைக்கு அவ அலைஞ்சு திரிய போறா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் மாயா கிட்ட சொல்லும்போது, மாயாவும் "சரி தனா, நான் இங்க தானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே வருவா. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த புவனேஸ்வரியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்கும்போது, "இல்லம்மா, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே. அவங்க வந்து இப்போ உயிரோட இல்ல. இந்த இடத்துக்கு மாத்திட்டோம்." அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் புவனேஸ்வரி பதட்டாகி, "என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு வந்து இப்பவே பார்த்தாகணும். அது என்னோட அண்ணனா தான் இருக்கும். இப்பவே வந்து இந்த ரூமுக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மான்னு சொல்லிட்டு முகத்த காட்டுறாங்க. நம்ம புவனேஸ்வரியும் மூடி வச்ச உடனே, சரி என்னாச்சோ அண்ணனா தான் இருக்கோன்னு பதட்டம் ஆகும்போது, ஒரு கட்டத்தில அது பசுபதி இல்லன்னு தெரிய வருது. பசுபதி இல்லன்னு தெரிஞ்ச உடனே தான் புவனேஸ்வரிக்கு நிம்மதியாச்சு. அந்த ஹாஸ்பிட்டலே அந்த இடத்துலயே கீழ இருந்து அப்படியே கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம மாயா, சீனு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சீனுவும் இதெல்லாம் இந்த புவனேஸ்வரிக்கு தேவை தான். எத்தனை நாளாட்டும் நம்ம குடும்பத்தையே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கா. இவள எல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது. ஏற்கனவே அவ வீட்ல போய் எத்தனை வாட்டி மிரட்டுறதுக்கு. அப்படி இருந்த பிறகும் இப்படி ஒரு செயலை செய்திருக்கா. இவளுக்கெல்லாம் இது தேவை தான். அப்படி சொன்ன உடனே நம்ம மாயாவும், "இவள நான் சும்மாவே விடமாட்டேன் சீனு. எவ்வளோ தைரியம் இருந்தா உனக்கே இப்படி ஒரு செயலை பண்ணியிருப்பா. இவளெல்லாம் நான் விட்டு வைக்க போறதில்ல. இனி தான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இந்த டிவைஸை வச்சு அந்த புவனேஸ்வரிய வந்து ஒரு வழி பண்ணிடுவேன்." அப்படிங்கிற மாரி நம்ம மாயா செமையா ஒரு பிளான் பண்றாங்க. நம்ம தனாவும் மாயா கிட்ட வந்து, "மாயா பாத்தியா புவனேஸ்வரி அழுதுட்டு இருக்கத? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு இந்த புவனேஸ்வரியை தீர்த்து கட்டிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் போனோம். அவ்வளோ ஒரு பயம் காட்டின பிறகும் அவ வந்து தைரியமா நம்மள தான் எதிர்த்து நிக்கிறா. இவ்வளோ பெரிய வேலைய செய்திருக்கால, இவள வந்து ஒரு நாளும் ஒரு ஒரு திட்டத்த போட்டு அவள சரியா ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா சொல்லும்போது, மாயாவும், "நீ சொல்றது எல்லாம் சரிதான் தனா. புவனேஸ்வரோட ஆட்டத்துக்கு முடிவு கெட்டணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டாகி கதறி அழுதபடி இருக்கிறத பார்த்த பசுபதி உடனே நம்ம புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக வராங்க. நம்ம புவனாவும் அப்படியே பசுபதியை பார்த்து, "அண்ணா, உனக்கு எந்த ஆபத்தும் இல்லையே? நான் பயங்கரமாக பதட்டம் ஆயிட்டேன்." அப்படி சொன்ன உடனே, "என்னம்மா நீ பேசுகிற? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை." அப்படி சொல்கிறாங்க. புவனேஸ்வரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. "இல்லை வந்து அந்த மாயா ஏதோ ஒரு செயல் பேசுனதை நான் கேட்டேன். நான் நிஜமாவே நீ தான், உனக்கு தான் ஏதோ அடிபட்டுட்டுன்னு நினச்சி பதட்டம் ஆகி தான் இந்த இடத்துல வந்தேன். நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகலை." அப்படி சொன்ன உடனே பசுபதியும், "சரி, நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீ வந்து கவலைப்படாத. கொஞ்சம் பொறுமையாயிரு. எதுனாலுமே பார்த்துக்கலாம்." அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. இனிதான் நம்ம மாயாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. புவனேஸ்வரிக்கு சரியான ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.